வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதாக தகவல். கீழடி அகழாய்வு அறிக்கையை இரட்டிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயற்சி. மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ கண்டனம். ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறைக்கு மாற்றம். ரயில்வே நிர்வாகம் புதிய அறிவிப்பு. மழையில் அடியோடு சாய்ந்த மின் கம்பங்கள் 24 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்பட்டது. அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 2 நாள் பயணமாக ஈரோடு, சேலம் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று புறப்படுகிறார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் தொடர் சுற்றுப்பயணங்கள், நிர்வாகிகளுடன் சந்திப்பு உள்ளிட்டவற்றில் முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார். அதன்படி மேற்கு மண்டலத்துக்கு இன்று புறப்பட உள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை 5 மணிக்கு சேலம் செல்கிறார். சேலத்தில் 11 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். மேலும் நாளை காலை 9:30 மணிக்கு மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். பின்னர் சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். இவை அனைத்தையும் முடித்துக் கொண்டு நாளை மாலை சேலத்தில் இருந்து சென்னைக்கு திரும்ப உள்ளார். கீழடி அகழாய்வு அறிக்கையை இரட்டிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், கீழடி அகழ்வாராய்ச்சி ஆய்வு அறிக்கை அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அதற்கு அங்கீகாரம் வழங்க இன்னும் நிறைய சான்றுகள் தேவைப்படுகின்றன என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கீழடியில் 1, 2, 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்டது. 4 முதல் 9 கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நடத்தியது. தமிழ்நாடு அரசு அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்ட நிலையில் 1 மற்றும் 2ஆம் கட்ட முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை என சுட்டிக்காட்டினார். 1 மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையை வெளியிட கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உயர் நீதிமன்றத்தில் கடந்த 2024 பிப்ரவரியில் விசாரணைக்கு வந்தபோது 9 மாதத்தில் அறிக்கை வெளியிடப்படும் என ஒன்றிய அரசு கூறியிருந்தது. 14 மாதங்கள் ஆன பிறகும் இதுவரை வெளியிடப்படவில்லை என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தமிழ் மக்களின் தாய்மடியான கீழடியை கருவறுக்க அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாக கூறிய வைகோ, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்று இந்தி ஆதிக்கத்தையும் சமஸ்கிருத பண்பாட்டையும் நிறுவ துடிக்கும் RSS பாஜக கும்பல் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் பண்பாட்டிற்கும் எதிரானது என கடுமையாக சாடினார். பல்வேறு சதிகளின் மூலமாக தமிழ் மொழியையும் தமிழரின் தொன்மை வரலாற்றையும் இரட்டிப்பு செய்ய முயலும் பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டியது தமிழ் மக்களின் கடமையாகும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறையில் மாற்றம் செய்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவு நடைமுறையை மேம்படுத்தும் நோக்கில் ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயமயமாக்கி இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட இந்த மாற்றமானது உண்மையான பயனர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளை திறம்பட பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளிடையே நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்திய ரயில்வே தட்கல் டிக்கெட் திட்டத்தில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் 2025 ஜூலை 1 முதல் IRCTC இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு ஆதார் உறுதிப்படுத்திய பயனாளர்களால் மட்டும் முன்பதிவு செய்யலாம். 2025 ஜூலை 15 முதல் ஆதாருடன் OTP அடிப்படையிலான உறுதிப்பாடு கட்டாயமாகும். அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் பயனர் மொபைலுக்கு அனுப்பப்படும் OTP-யை உறுதிப்படுத்திய பின்பே தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் தட்கல் பயணச்சீட்டுகளை அதன் திறப்பு நேரத்தில் இருந்து முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும்
நேரடியாக பொதுமக்களுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு கிடைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கவே இந்த கட்டுப்பாடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் 30 கிலோமீட்டர் வரை அலைந்து தங்கள் குறைகளுக்கு தீர்வு காண வேண்டிய தேவை இருக்காது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் புதிய ஜெயங்கொண்டம் கோட்ட அலுவலகத்தை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி, மாநில சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் சுபா சந்திரசேகர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஏதுவாக அரியலூரில் இருந்த மின்கோட்டத்தை தற்போது 2ஆக பிரித்து ஜெயங்கொண்டம் மின்கோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் விவசாயிகள் 30 கிலோமீட்டர் வரை இனி அலைந்து தங்கள் குறைகளை தீர்வு காண வேண்டிய தேவை இருக்காது என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரியலூர் கோட்டத்திலிருந்து புதிதாக ஜெயங்கொண்டம் கோட்ட அலுவலகம் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த கோட்டத்தில் 1,38,000 மின் நுகர்வோர்கள் இருப்பார்கள். எனவே இதுவரை அவர்கள் அரியலூர் சென்று தங்களுக்கான குறைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை மாறி ஜெயங்கொண்டத்திலேயே இந்த அலுவலகத்திலே அவருடைய குறைகளை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதன் கீழ் 3 உதவி செயற்பொறியாளர் அலுவலகங்களும் 10 பிரிவு அலுவலகங்களும் செயல்படும். 10 துணை மின் நிலையங்கள் இந்த கோட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே இந்த அரியலூர் ஒட்டுமொத்த மாவட்டமும் ஒரே கோட்டமாக இருந்ததில் இந்த பகுதி விவசாய மின் இணைப்புகள் கூடுதலாக இருக்கின்ற பகுதி. எனவே இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அரியலூர் வரை சென்று வர வேண்டிய சூழல் இருந்ததை மாறி இருக்கிறது. இனி 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் பயணம் செய்வது குறைந்து ஜெயங்கொண்டத்திலேயே தங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆண்டு எதிர்பாரா விதமாக காற்றுடன் பெய்த கோடை மழையில் பல்வேறு மாவட்டங்களில் 500க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்தன. அதனை மின்துறை ஊழியர்கள் 24 மணி நேரத்திற்குள் சரி செய்து மின் விநியோகத்தை சீர்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த கோடையில் நாம் எதிர்பாராத விதமாக கோடை மழை அதிகமாக இருந்தது. அந்த கோடை மழையோடு இல்லாமல் சுழற்காற்றும் அடிக்கின்ற ஒரு புதிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்வப்போது பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்வதும் அதனால் மின்சாரம் தடைபடுவதுமாக இருந்தாலும் உடனடியாக மின்துறை ஊழியர்கள் களத்தில் இறங்கி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் மின்சாரத்தை வழங்குகின்ற பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடந்த மாதத்தில் இதே போன்ற நிலை திருநெல்வேலியில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 500 மின்கம்பங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் சாய்ந்து போய் உடனடியாக 2 நாட்களில் அவையெல்லாம் மீண்டும் புதிய கம்பங்கள் நடப்பட்டு அங்கே மின் இணைப்பு வழங்கப்பட்டது. எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது பருவமழையும் முன்கூட்டியே துவங்கி இருக்கின்ற சூழல். எனவே எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை தயாராக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூன் 13, 16, 17 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் கேரளாவில் ஜூன் 14, 15, 16, 17 தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூன் 12, 13இல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள வருவாய் கிராமங்களில் VAO எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவியாக கிராம உதவியாளர்களும் நியமிக்கப்படுவது வழக்கம். இந்த பணியிடங்கள் கடந்த பல ஆண்டுகளாக காலியாக உள்ளது. இதனால் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணி நேரம் விரயமாகிறது. இதனை அடுத்து உதவியாளர்களை விரைவில் நியமிக்க வேண்டும் என VAOக்கள் அரசை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு
அனுமதி அளிக்கும் விதமாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் விரைவில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து விரைவில் அறிவிப்பு வெளியிட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிராம உதவியாளர் பணியிடங்களை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் அந்த தாலுகாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் கிராமத்திற்குள் வசிப்பவராக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும். எனவே கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள வடகரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு ஆலையில் இன்று காலை வேலை தொடங்கிய போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் இடையே உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஒரு கட்டிடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. இந்த வெடி விபத்தில் கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே போலி அரசு ஆவணங்கள் முத்திரைகள் செய்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அம்மனூர் பகுதியில் போலி அரசு முத்திரை தாள்கள் பயன்படுத்தி போலி அரசு ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் குணசேகரன், ராஜ்குமார், நித்யானந்தம் ஆகியோர் பிடிபட்ட நிலையில் 3வரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தர் சுக்லா பரிந்துரை செய்ததன் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி கைதான 3வரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை ஸ்ரீ சமயபுரம் மகா மாரியம்மன் கோவிலில் பால்குடம் மற்றும் சக்தி கரக உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை கலைஞர் நகரில் உள்ள ஸ்ரீ சமயபுரம் மகா மாரியம்மன் கோவிலில் 62ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் சக்தி கரக உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி காவிரி ஆற்றங்கரையில் இருந்து பூக்கரகம், காவடிகள், பால்குடங்கள் எடுத்து பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்தனர். இதனை அடுத்து அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை எதிர்த்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் 7 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் மறுமலர்ச்சி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பெரிய ஐயம்பாளையம் அருகில் உள்ள அரசு நிலத்தில் பூமி பூஜை நடத்த முயன்ற போது பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் இது சம்பந்தமாக கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்து தொடர் போராட்டத்தில் கிராம பொதுமக்கள் ஈடுபட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அந்த பணிகள் துவங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளியை புறக்கணித்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஒன்றிணைந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதாகைகளுடன் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்வையற்றோர்களுக்கு கட்டித்தந்த வீடுகள் சேதமடைந்த நிலையில் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி அருகே ஆரிமுத்து மோட்டூரில் தமிழக அரசின் சார்பில் பார்வையற்றோர்களுக்கு 24 குடியிருப்பு வீடுகளை அப்போதைய அதிமுக அமைச்சர் வீரமணியால் திறந்து வைக்கப்பட்டது. 4 ஆண்டுகளே ஆன நிலையில் இந்த வீடுகள் மழை பெய்ததால் வீட்டினுள் தண்ணீர் ஒழுகுவதாகவும் ஸ்லாப்கள் இடிந்து விழுவதாகவும் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். எனவே தமிழக அரசு உடனடியாக சேதமடைந்த வீடுகளை சரி செய்து தருமாறு குடியிருப்பு பகுதியில் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஒரு வீட்டு தானே ரெடி பண்ணனா கூட 10 மூட்டை சிமெண்ட் 5 மூட்டை சிமெண்ட் ஆகுன்றாங்க. இப்போ நாங்க எப்படி இந்த வீட்டுல எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி நாங்க பார்வை இல்லாதவங்க எல்லாமே எப்படி குழந்தைங்களை வச்சு குடும்பம் நடத்துறது, எப்படி படிக்க வைக்கிறது பசங்களை?
என்ன பண்ணா எப்படி இருக்குன்றத வந்து அதிகாரிங்க எங்க மேல அக்கறை செலுத்த மாட்டாங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்குது நினைச்சா கூட. ஏன் அது நாங்க வீட்டு வரி கட்டுறோம், கொடா வரி கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். எல்லாமே கட்டி இருந்தும் இவங்களை வந்து எந்த ஒரு அதிகாரியமோ ஊர் தலைவர் கூட வந்து இது வரைக்கும் என்னன்னு பாக்கலைங்க. ஏன் அது ஆரிமுத்து மோட்டர் பஞ்சாயத்து உட்பட்ட தலைவருக்கு வந்து என்னன்னு கூட பாக்கல. ஒருத்தர் வீட்டு ஸ்லாப் வந்து இடிஞ்சு தலைமையிலே விழுந்துச்சு. அவருக்கு இப்ப ஏதாவது அடிபட்டு இருந்துச்சு, என்ன பண்ண முடியும்? எப்படி சொல்லுங்க? ஏன் அப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஒரு நாங்கன்னா பார்வையிலன்ட்டு ஒரு கேவலமா வழி நடத்துறாங்களா என்னன்னு தெரியல கவர்மெண்ட்ல. ஏன் அப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். வேலூர் ஜிம் உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் கொணவட்டத்தை சேர்ந்தவர் ரசாக் என்பவர் அதே பகுதியில் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அங்கு சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் 2 லட்சம் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். இது குறித்து ரசாக் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரபல ரவுடி வசூர் ராஜா, வெங்கடேசன், முனீர், ஆசிப், மஞ்சுநாதன் ஆகிய 5 பேரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் ரவுடி வசூர் ராஜா சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் அவர் மீது பல்வேறு கொலை, கொள்ளை, மிரட்டல், வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி இன்று சென்னையில் 22 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 75 ரூபாய் உயர்ந்து 9,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 119 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 9 ராக்கெட்டில் திரவ ஆக்சிஜன் கசிவால் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து திட்டமிடப்பட்டிருந்த ஆக்சியம் 4 மனித விண்வெளி பயணம் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட திரவ ஆக்சிஜன் கசிவால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நேற்றே விண்வெளிக்கு புறப்பட இருந்த நிலையில் மோசமான வானிலையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இன்று மாலை 5:30 மணிக்கு புறப்படுவதாக இருந்தது. தற்போது மீண்டும் இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விண்வெளி பயணத்திற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4வது தனியார் மனித விண்வெளி பயணத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தனர். நாசா மற்றும் இஸ்ரோவின் கூட்டு முயற்சியான இந்த ஆக்சியம் 4 திட்டம் விண்வெளி ஆய்வுத்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 2 நாள் பயணமாக சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதாக தகவல். கீழடி அகழாய்வு அறிக்கையை இரட்டிப்பு செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயற்சி. மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ கண்டனம். ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறைக்கு மாற்றம். ரயில்வே நிர்வாகம் புதிய அறிவிப்பு. மழையில் அடியோடு சாய்ந்த மின் கம்பங்கள் 24 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்பட்டது. அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.